தமிழ்நாட்டிலே மதவெறி அரசியல் செய்கிறவர்களுக்கு முன்னால் முருகன் என்று சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய அளவிலே கூட்டங்கள் கூடியது. ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி காட்டினார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அரசியலை முன்வைத்து ஜாதியாக புதிய தலைவர்கள் வருகிற பொழுதும் மிகப்பெரிய அளவிலே கூட்டங்கள் கூடும். அதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நடிகர் அரசியல் கட்சியை தொடங்குகிற போது மிகப்பெரிய அளவிலே கூட்டங்கள் கூடும். அதை ஊடகங்கள் பெரிதுபடுத்தி காட்டும். தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகமாக தமிழ்நாட்டை சூழ்ந்திருந்ததை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவார்கள். உண்மையில் 1,00,000 தற்கொலைகளை அடையாளப்படுத்தி இதுதான் தமிழ்நாடா என்று அவர்கள் பல நேரங்களில் மக்களை நம்ப வைக்கிற அளவுக்கு அரசியல் செய்வார்கள். ஆனால் அந்த 1,00,000 தற்கொலைகள் இங்கே பைக்கில் பிடித்த ஒரு தம்பி சிறப்பு சட்டை பேசி போட்டு கொண்டு பேசினாலே அந்த ஒரு தோழனுக்கு இணையாக மாட்டார். தமிழ்நாடு தோழர்களால் நிறைந்ததால் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க போதெல்லாம் அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் காணாமல் போய்விடுகிறார்கள். காரணம், பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய தோழர்கள் இந்த களத்திலே வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். ஊருக்கு 4 பேர் தானே இருக்கிறார்கள் சிவப்பு சட்டை போட்ட தோழர்கள். ஊருக்கு 2 பேர் தானே இருக்கிறார் பெரியாரை பேசுகிற ஒரு கருப்பு சட்டை போட்ட தோழர். எங்கோ ஒரு பகுதியை நீலத்துண்டை போட்டுக்கொண்டு ஒரு பெரியவர் இருக்கிறாரே, அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் குடியரசு கட்சி, அம்பேத்கர் கட்சி என்று அப்படி என்று இளைய தலைமுறை பார்க்கலாம். அவர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே சனாதனம் நுழைய முடியாத வண்ணாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த தைரியம் தான் இளைய தலைமுறையை எப்படியும் வழிக்கு கொண்டு வந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் இதை போன்ற புத்தகங்களை நாங்கள் தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாடு ஏன் தனித்துவமாக இருக்கிறது? குறைந்த நேரத்திலே நான் ஒரு 2 செய்திகளை மட்டும் சொல்லுக விரும்புகிறேன். தொழிலாளர் ஒற்றுமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி யாழ் திலீபன் அவர்கள் மிகச் சிறந்த நூலை தந்திருக்கிறார். 8 மணி நேரம் வேலை வேண்டும் என்பதற்காக உலகில் நடந்த புரட்சிகள் நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். ஒரே ஒரு பண்ணுக்காக எங்காவது வெண்மணியிலாவது அரைப்படி நெருப்புடி அதிகமாக கேட்டதற்காக. ஆனால் உலகத்திலே குழந்தைக்கு பால் வேண்டும், பால் இருக்காங்க. ஒரே ஒரு பிரெட் பாக்கெட்டுக்காக ஒரு நாள் முழுவதும் பெண்கள் வேலை செய்வார்கள். முதலாளிகளிடத்தில், ஆலைகளிடத்தில் பால் இருக்காதான் பால் வராது. அவர்கள் உடம்பிலே உழைத்து உழைத்து ஒன்றுமே இருக்காது. ஆனால் பிள்ளை பசியார வேண்டும் பிரெட் பாக்கெட்டுக்காக வேலை செய்வாங்க. நாள் முழுக்க வேலை செய்வாங்க. பாலியல் தொந்தரவுகளுக்கு முதலாளிகளால் ஆளாவார்கள். அந்த தாய்மார்கள் உழைத்து உழைத்து கருத்த மேனியோடு இருக்கின்ற தோழர்கள் உலக அளவிலே நாங்கள் 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம் என்ற உரிமையை கேட்டு போராடி உயிரை விட்டார். ஆயிரக்கணக்கிலே இறந்து போனார்கள் உலகம் முழுவதும். ஆக உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி 8 மணி நேர வேலை பகுதியை உலகத்திலே சாதித்தார்கள். ஒரு உயிர் கூட போகாமல் இந்தியாவிலே அம்பேத்கர் தன்னுடைய ஒரே ஒரு கையெழுத்திலே அதை சாதித்து காட்டினார். அதுதான் வரலாற்று சாதனை. அன்பார்ந்த தோழர்களே, அவர் ஒரு கையெழுத்திலே 8 மணி நேர வேலையை சாதித்து காட்டினார் அல்லவா? அப்பொழுது அம்பேத்கர் படித்தார், இந்த சமூகத்துக்காக அவர் சிந்தித்தார், அவர் போராடினார், அவர் நாடாளுமன்றத்திலே சட்டங்களை பதிவு செய்தார். அன்றைக்கு அம்பேத்கருக்கு ஆதரவுகள் இல்லை. அன்றைக்கு அம்பேத்கருக்கு மிகப்பெரிய ஆதரவுகள் இல்லை. இந்தியாவிலேயே புரட்சியாளர் அம்பேத்கரை அவருடைய கடைசி காலம் வரையும் அல்லது தன்னுடைய கடைசி காலம் வரையும் எல்லா சூழலிலும் ஆதரித்த ஒரே தத்துவ தலைவர் தந்தை பெரியார் ஒருவர்தான். புரட்சி பாருங்கள். அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு தோழர் அவர்கள் பேசினார்கள். அவ்வளவு பெரிய 44 சட்டங்களை வகுத்து கொடுத்த அம்பேத்கருடைய சட்டம் தொழிலாளர் உரிமைகள் என்று 4 கால மோடி ஆட்சியில் சுருக்கப்பட்டது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எல்லோரும் அம்பேத்கருக்கு பிறகானவர்கள். அம்பேத்கருக்காக விழா எடுத்தோம், அம்பேத்கருக்காக ஷெடல் குத்தினார்கள்.
அம்பேத்கருக்காக அன்னதானம் போட்டார்கள். எல்லோரும் அம்பேத்கரை பேசினார்கள். ஆனால் அம்பேத்கர் பேசியதை யாரும் பேசவில்லை. அம்பேத்கரை சரியாக புரிந்து கொள்ளாததால் இன்று இருக்கிற அந்த சிதறுண்ட சமூகம் இருக்கிறதா, இந்த சிதறுண்ட சமூகத்தால் மோடிக்கு எதிராக இந்தியா முழுவதும் திரள முடியாத ஒரு சூழலில் இந்த தோழர்கள் தான் திரண்டு நிற்கிறார்கள். அதுதான் இந்த தோழர்களை சிதறடிப்பதற்காகத்தான் புதிய புதிய அரசியல் வடிவங்களை RSS இந்த மண்ணிலே உழவருக்கு கொண்டே இருக்கிறது. நாம் எதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறோம்? நீங்கள் ஏன் இங்கே காஞ்சிராமனுடைய கனவை கண்ட திராவிட மாடல் எழுதினார். தோழர்கள் சொன்னதை போல காஞ்சிராமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்படி இணைக்க முடியும் என்று பல தோழர்கள் கேட்டார்கள். எப்படி நீங்க திராவிட மாடலை ஜெய்வி மாடலோடு ஒப்பிடலாம்? 3 தத்துவங்கள் சமத்துவத்தின் தத்துவங்கள். ஒரு பெரியாரையும், இன்னொரு மார்க்சியம், இன்னொரு அம்பேத்கர். இந்தியாவில் இந்த 3 தத்துவங்களும் ஆட்சி செய்து விட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள். உத்தரப்பிரதேசத்திலே அன்னை மாயாவதி அவர்கள் முதல்வராக இருந்தால் அங்கே 5 ஆண்டு காலத்திற்கு மேல் அங்கே ஜேபி மாடல் ஆட்சியில் இருந்து விட்டது. கேரளத்திலே ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே தொடங்கிய மார்க்சிய இயக்கம் 70 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்கிறது. அங்கே கேரளத்திலே எப்பொழுதோ அது விட்டது மார்க்சிய மாடல். ஆனால் அன்பார்ந்த தோழர்களே, உத்தரப்பிரதேசமாக இருந்தால் இப்பொழுது இருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன் ஒரு பதிவை போட்டார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாடு முழுவதும் நடப்பதால் நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று போட்டார். அதனை மாயாவதி அவர்கள் நம்பிக்கை இழந்து ஆண்டுகளாகிறது. இங்கே மார்க்சிய மன்னரால் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் RSS எதிராக என்று சொல்லுகிறார். ஆனால் இந்தியாவின் ஒரே நம்பிக்கையாக எங்கள் தமிழ்நாடு இருக்கிறது என்று திராவிட மாடல் உத்தரவர்கள் காட்டி வருகிறார். எதற்காக எங்க திமுக ஆதரிக்கிறோம்? நீங்க எல்லாம் எதை நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? எனக்கு வேலை வேண்டும், எனக்கு 3 வேளை உணவு வேண்டும், நான் எந்த இதுவும் இல்லாம எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இருந்தா போதும், நான் வாழ்ந்து சென்றால் போதும். மாறும்போது நல்ல பேண்ட் இருக்கு, சட்டை இருக்கு, பூசா தலைவர்கள் மோட்டர் பைக்கு அது எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் இருக்கிற வசதிகள். ஆக அப்படி தன்னலத்தோடு சிந்திப்பவனுக்காக அல்ல, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு கொண்டிருக்கிறாங்களோ இந்த தோழர்கள் இதெல்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்க, ஏன் இந்த தோழர்கள் பேசிட்டு இருக்காங்க, ஏன் ஸ்டாலின் அவர்களை ஆதரித்து இருக்கிறாங்க. அன்பார்ந்த தோழர்களை நினைத்து பாருங்கள். இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது. 3 வயசுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5 வயசுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், 10வது படிக்கிறப்ப ஒரு பப்ளிக் எக்ஸாம், 8வது படிக்கிறப்ப ஒரு பப்ளிக் எக்ஸாம். இங்க இருக்கிற தாய்மார்கள், இங்க இருக்கிற தம்பிகள், நீங்கள் நினைத்து பாருங்கள். உனக்கு வேலை தரேன், உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். உங்க அம்மா கிட்ட போயிட்டு 2 லட்சம் வருவாங்க, 3 லட்சம் வருவாங்க. அந்த அம்மா கிட்ட போயிட்டு உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன், சரிங்க கொடுங்க வாங்க, உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாதான்னு சொன்னா அந்த அம்மா 10 லட்சம் வாங்கிக்குமா, இல்ல பலாருக்கு ஒரு அறை வருவான். எதற்காக நம்முடைய தாய்மார்கள் உழைக்கிறார்கள்? கல்வி ஒன்றுதான் உன்னை முன்னேற்றம் என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கரை என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் 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 என்று மூத்த சக்தியை தூக்கி கொண்டு கூட போராடி கொண்டிருந்த தந்தை பெரியாரை இந்த மண்ணிலே நாம் இன்னும் பேசுகிற இயல்பான தாய்மார்கள் அவருடைய நோக்கம் என்பது என் பிள்ளை படிக்கலையா, என் பிள்ளை படிக்கணும், அப்ப என்னுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று தாய்மார்கள் நினைப்பார்கள். பணம் கொடுப்பது முக்கியம் அல்ல. இந்தியாவிலேயே எல்லா மாநிலங்களும் காசு கொடுத்தா பௌசாமின்னு பாஜகவின் காசு விழுந்த போது 2000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகளின் கல்வியை நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருவர்தான் சொன்னார். அந்த பிள்ளைகள் அம்பேத்கர் எதுக்கு கொண்டாடுறோம், அந்த கோட்டு சுட்டு போட்டா எதுக்கு கொண்டாடுறோம்? கல்வி. அந்த கல்வியை உயர்த்தும். எல்லாரும் நீங்க என்ன காரணங்க? எல்லாருடைய பார்வைக்கும் 2000 தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்களே, அவங்க அடிச்சு கைது பண்ணது போலீஸ், அவங்களுக்கு வேலை கொடுக்கலையே ஸ்டாலின், இதை உங்களிடத்திலே காட்டுவார்கள். ஆனால் காலகாலமாக சாக்கடை எழுதி கொண்டிருந்த அந்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் இன்ஜினியர்களாகவும்
தலைவர் கலைஞர் அவர்களுடைய திமுக இதையாவது சொல்லலாம். அவ இங்க வருகிறவர்கள் என்ன சொல்வார்கள்னா எல்லோரும் அம்பேத்கரை காட்டுவார்கள். அம்பேத்கர் பேசியதை யாரும் பேச மாட்டார். எல்லோரும் பெரியாரை கொள்கை தலைவர் என்பார்கள். பெரியார் பேசியதை யாரும் பேச மாட்டார்கள். அம்பேத்கர் பணத்தை போட்டுக் கொள்வது சுலபம், மார்க்சின் பணத்தை வைத்துக் கொள்வது சுலபம், பெரியார் பணத்தை வைத்துக் கொள்வது சுலபம். ஆனால் அம்பேத்கர் பெரியார் மார்க்சும் இந்த இந்திய மண்ணை பொறுத்தவரை அவர்கள் எதனுடைய அடையாளம் தெரியுமா? சனாதன எதிர்ப்பின் அடையாளம். சனாதனம்னா என்ன தெரியுமா? அது அப்படியே இருப்பவங்க தான் சனாதனம். நீ தீட்டுனா தீட்டாவே இருந்த நீ கூட சண்டை போடக்கூடாது, அதான் சனாதனம். ஏன்னா சனாதனத்துக்கு எதிராக பேச முதலிச்சுட்டு இருப்பா. சனாதனம் என்ன? மாறாதது. என்ன அடிப்படையில் கிடக்கணும்னா அதான் சனாதனம். அடிப்படையில் தான் கிடக்கணும். நீ காலேஜுக்கு போகக்கூடாது, அதான் சனாதனம். சாதி இருக்கணும்னா சனாதனம். தோழர்களை நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எல்லோரும் வாரிசு வாரிசு என்று உதயநிதி அவர்களை சொல்லுகிறார்களோ, இந்த சனாதனத்தை நான் ஒழிப்பேன் என்று இந்தியாவிலே சொல்லுகிற ஒரே தைரியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. இந்த வார்த்தையை இந்தியாவில் ஏதாவது ஒரு தலைவர் சொல்லுவாங்க. நீங்க எத்தனையோ தம்பிகளெல்லாம் தற்புரிகள் ஆசிரியர் நிறைய புரிகளா வந்துட்டாங்க. உங்க தலைவர் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்க சனாதனம் சொல்லுவாரா? ஒரே வார்த்தை சனாதனம் அப்படின்னு சொல்லுங்க. அந்த தைரியம் கூட யாருக்கும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த தைரியம் இருக்கிறது. அதனால் ஆதரிக்கிறோம். மற்ற தோழர்களுக்குன்னா நீங்க எங்களுக்கு வாழ்ந்த காலத்துல இருந்தா போதுங்கன்னு நினைப்பீங்க. நாங்கள் தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள். இடஒதுக்கீடு என்றால் என்னவென்றே தெரியாதவர்களா நாங்கள் ஆட்சியை கொடுக்க முடியும். நாளை வசூதிக்கு வராது என்று சொல்லுவானே அவனிடம் ஆட்சியை கொடுக்க முடியும். அவன் சொல்லிட்டு போடுவான். என்ன முதலமைச்சர் தீமையை என்ன இடம் போடுறது எடப்பாடி சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கிட்ட பிரச்சனை. ஆனா இந்த பெரியாரிய தோழர்களுக்கு, அம்பேத்கரிய தோழர்களுக்கு, மார்க்சிய தோழர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு இருப்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஆதரித்து வருகிறோம். அதுதான் இந்த புத்தகங்களிலே நாம் எழுதியிருக்கிறோம். திமுகனா ஒரு எல்லோருக்கும் சிந்தனை போராட்டம். நீங்க என்ன பாருங்க, கடந்த 10 ஆண்டுகளில் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராடியவர்கள் யார்? திமுக, மதிமுக, டிசிக, கம்யூனிஸ்டுகள், பெரியார் இயக்கங்கள். சரி, இவங்கெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்த்து போராடிட்டாங்க. ஆளுங்கட்சி எதிர்த்து எதிர்கட்சி போராடும். சரி, திமுக இந்த கூட்டணி ஆளுங்கட்சியாக இப்ப யார் போராடணும்? ஏற்கனவே ஆளுங்கட்சி இருந்தவங்க போராடணும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் மக்களுக்காக களத்தில் இருப்பது அதே விடுதலை சிறுத்தைகள், அதே திமுக, அதே கம்யூனிஸ்டுகள், அதே பெரியாரிஸ்டுகள். இவர்கள் ஸ்டாலின் அவர்களிடத்தில் கேட்டு கூட நாம் சில உரிமையை பெற முடியும். ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்றப்படும் என்கிற ஒரு வாக்குறுதியில் இந்தியாவில் ஒரு முதல்வராலும் தர முடியாது. மார்க்சிய மாணவரால் கூட செய்ய முடியாது, ஜேபி மாணவரால் கூட செய்ய முடியாது, இந்தியாவிலே செய்ய முடியாது. நீங்க இதை சொன்னீங்கன்னா ஓட்டு வராது எல்லாருக்கும் தெரியும். இது இந்த தர்மபுரி மாவட்டத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி தெரியுமா? கலைஞர் எல்லாமே எழுதலாம். ஆனா கலைஞர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் கலைஞர்கள் ஒருத்தர். ஏன் தெரியுமா? கலைஞர் தான் சாதி வகுப்பு திருமணம் பண்ணா அவங்க ஊக்கத்தொகையில இருந்துச்சார். வேற யாரும் பேச மாட்டாங்க. எல்லாமே கலைஞரே, கலைஞரே. இங்க எம்ஜிஆர் யாருன்னா அப்படியே இருக்குங்க. தொடவே மாட்டோம்னா சாதிக்க முடியும். அங்கே சம்பட்டி எடுத்து போட்டா முதலாளி இருப்பாங்க. எப்படி முடியும்? மார்க்சிய தோழர்கள் சம்பட்டி எடுத்து போட்டாரு, அப்பதான் முடியும். உன் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே அமைதியா இருக்கிறேன். இப்ப வந்தா பேசவே மாட்டாங்க. ஏன்னா நான் பேசாம இருக்கிறேன், அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்ப இவர்களை நம்புகிற ஒரு கூட்டம் மீண்டும் இருந்தாலும் கூட எங்கள் புத்தகங்கள் அறிவாளிகளை பார்த்தால் அவர்களுக்கு பயம் வரும். இப்படியெல்லாம் நாம ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து கொண்டிருக்கிற போது, தலைமுறைக்காக பேசிக் கொண்டிருக்கிற போது அம்பேத்கர் தமிழராக உள்ளதான், பெரியார் தமிழராக, ஆட்சி தமிழராக. ஆக ஒவ்வொரு பக்கம் பெரியாரை நிகழ்வதை போல ஒரு அரசியலை நம்ம அதை வச்சு பேச வச்சு பாஜக RSS அவன் இன்னொரு எதுக்குன்னே தெரியாம ஒரு பெரிய பெரிய கூட்டமா போடும், அதை வச்சு பேச ஆரம்பிச்சு அவன் பாஜக இலக்கு சரியாக இருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, நீங்க இருக்கிற பெரிய இளைஞர் பெண்கள் ஆர்வம் விடாததுலாம் எங்களுக்கு நம்பிக்கை. ஏன் வச்சுங்க 2009 2010 இந்த 12-13 காலகட்டங்கள்ல சீமானி தம்பிகளா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப திரும்பி இருக்காங்க. ஏன்னா அவங்க அங்க ஒரு படி அடைஞ்சிட்டாங்க.
அப்ப படிக்கிற பொழுது என்ன செய்வாங்க, பெரியார் வந்து பயங்கரமா திட்டாங்கன்னா எத்தனை நாள் திட்டம் கேட்டுட்டே இருப்பான். அப்படி என்ன இந்த காட்டுமிராண்டி பண்ணி சொல்லிட்டாரு பெரியார், அது என்ன படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அறிவு பிறக்கும், ஓ பெரியார் இவர்தானா. அதே போல கல்விகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டிலே அறிவிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் கைகளிலே புத்தகங்களை கொடுக்கிற வேலையை திராவிட இயக்கமும் மார்க்சிய தோழர்களும் பெரியாரிய தோழர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் ஆட்சிகள் கோயிலை கட்டி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் நூலகங்களை கட்டி கொண்டிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நூலகங்களை யார் கட்டுகிறார்களோ அந்த ஆட்சி தான் தலைமுறைக்கான ஆட்சி. அந்த ஆட்சியை எங்கள் தோழர்கள் ஆதரிக்கிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்றால் இவராவது செய்வார் என்கிற நம்பிக்கை எங்கள் தோழர்களுக்கு உண்டு. வேற யாரை பார்த்து நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியும்? அந்த அளவிலே எங்கள் பயணம் தொடரும். நம்மை திலீபன் அவர்கள் மிகப்பெரிய அழகான இந்த புத்தகத்தை நான் எழுதி கொடுக்கிற பொழுது 1000 தம்பிகளை அறிவுள்ளவர்களாக மாற்ற முடியும். அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தம்பி பதிப்பு வரும் பொழுது சமரசம் அழைத்தார்கள், உங்களில் யாராவது ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது என்றால் உங்கள் கருத்துக்களை இடத்திலே போடுங்கள், புத்தகம் போடுவோம் என்று இந்த வார்த்தையை திராவிட இயக்கங்களும் மார்க்சிய தோழர்களும் பெரியாரிய அம்பேத்கரிய தோழர்கள் தான் சொல்லுவார்களே தவிர இவரையெல்லாம் காட்சிக்குள்ளாக வைத்திருக்கிற வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் ரசிகர்களாகவே இருக்கிறவரை, சிந்திக்காதவரை, உங்களை வைத்து ஓட்டு வாங்குகிற தலைவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று நீங்கள் சிந்திக்க தொடங்குகிறீர்களோ, சமத்துவத்தை பேசுகிறீர்களோ, சாதி ஒழிப்பை பேசுகிறீர்களோ, பெண்ணடிமை தனத்தை வெறுக்கிறீர்களோ, அன்று இயல்பாகவே நீங்கள் பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கரிடம் தேடி வருவீர்கள். அதுக்கான ஆயுதங்களை இங்கே தம்பி புத்தகம் தயார் செய்து கொண்டிருக்கிறது. மிகச்சிறந்த முறையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.